ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வில்லேஜ் ஸ்பெஷல் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் போடுங்க. அப்போ தான் நான் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னாலும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பொடி பண்ணியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம். நான் இன்றைக்கி 4 காடை வாங்கி வீட்டில் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் ஒரு 2 டைம் கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் செய்யும்போது ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்கம் 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வீட்டில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பொன்னிறமாக வணங்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் இஞ்சி பூண்டு ப்ளஸ் சின்ன வெங்காயம் இதில் ஒரு 5-6 சேர்த்து அரைச்சிருக்கேன். அதுதான் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் எப்போ சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எது செஞ்சாலும் சரி, ஒரு வெங்காயம் பெருசோ சின்னதோ இது இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா கிரேவியும் நல்லா வரும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன பின்னாடி நான் என்னென்ன போடணுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இஞ்சி பூண்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா தொக்கு அளவுக்கு நல்லா வணங்கி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா தக்காளி வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரே நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம காடையும் சேர்த்துடலாம். புதினா தலை நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க காடை இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக அடியில் நின்ன பின்னாடி எல்லாமே எடுத்து போட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து காடை நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இதனோடு சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. வணக்கின பின்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மஞ்சளும் கல்லுப்புலேயுமே நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்போ தான் நம்ம காடை நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம காடை நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நாம் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் கறி மசால் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசால் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது காரம் ஏற்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி தூள் நான் நல்லா ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிரேவி நிறைய வேணும்னாலும் நிறைய சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கூட ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்பயே உப்பு காரம் எல்லாம் போதுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்த பின்னாடி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. காடை சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதனால் 20 நிமிஷம் போதும். தேவையான அளவு தண்ணி காரெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சு வேக வைங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காடை கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
பாருங்க, நான் தேங்காவோ எந்த இதுவும் அரைக்கல. இதுலயே நல்ல கிரேவி வந்திருக்கு. நம்ம அந்த வெங்காயம் அரைச்சி ஊற்றினோம் இல்லைங்களா, அதனாலேயே நல்ல இதுலயே கிரேவி வரும். இது 4 to 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு வந்து ஒரு ஃபைனல் டச் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்துட்டு லைட்டாக பெப்பர், நீங்கள் காரம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் எடுத்துக்கோங்க. அதையும் லைட்டாக போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, இது ரெண்டும் நல்ல லாஸ்ட்டாக போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டு நம்ம பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருக்குன்னு தான் நான் இதில் வச்சுட்டு பிடிச்சி உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இது சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.